தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறான். தைரியமா நின்று வந்து தேவனை கவனிங்க பார்க்க வேண்டும் என்றால் கவனிங்க, மோசே சொல்றாரு, சூரிய பிரகாசத்தை காட்டிலும் 1000 மடங்கு நீ ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பிரகாசமானவர், 10,000 சிறந்தவர். அவரை பார்ப்பதற்கு தேவதூதர்களே பயப்படுறாங்க. சாத்தான் வந்து இப்ப முகமுகமா பேசுறான். காரணம் என்ன தெரியுமா? உனக்கு பயந்து கிடக்கிறவர்கள் உனக்கு முன்பாக பேசுகிறார்கள் என்றால் என்ன? உன்னுடைய வீக்னஸ் பிசாசுக்கு தெரிந்தது என்றால் உன் குடும்பத்தின் மேல் கரங்களை வைப்பான். அதங்க சொல்றாரு, கவனிங்க, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்க வில்லையா? அவன் பாருங்க ஒரு உண்மையை பேசுறான். சாத்தான் எப்பவுமே உண்மையை பேசுறது கிடையாது. ஆனா இருந்தாலும் இங்க என்ன பேசுறான்? ஒரு உண்மையை பேசுறான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன அடைக்கவில்லையா? வேலி அடைக்கவில்லையா? அடுத்தது, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில். கவனிங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் பிசாசு சொல்றான், அவனையும் அவன் வீட்டையும் சுற்றி ஆஸ்தியை சுற்றி என்ன அடைக்கவில்லை? வேலி அடைக்கவில்லையா? வேலி அடைக்கவில்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அப்படி என்றால் என்ன? ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் எல்லாவற்றையும் சுற்றி என்ன அடைத்து வைத்திருந்தார்? வேலி அடைத்து வைத்திருந்தார். ஏன் தெரியுமா? உலகத்தில் திருடுகிறவன் இருக்கிறான், கொள்ளுகிறவன் இருக்கிறான், அழிக்கிறவன் இருக்கிறான் என்று தெரிந்து ஆசீர்வாதத்தை சம்பத்தை தேவன் கொடுத்து விட்டு அதை சுற்றி என்ன அடைத்து வைத்திருந்தார்? வேலி, பாதுகாப்பு. உன் வீட்டை சுத்திரும், பிள்ளைகளை சுத்திரும், உன்னுடைய ஆசீர்வாதங்களை சுத்திரும். வேலி அடைக்கவில்லையா என்று அவன் கேட்டான். ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருந்தார். கவனிங்க, வேலி அடைத்து பத்திரமா வைத்திருந்தவர்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டார்கள். அவன் பாருங்க பயந்து கர்த்தர் அடைத்து வைத்திருந்த வேலியின் வட்டத்தை விட்டு வெளியே அவன் வந்த பிறகு, வேலிக்குள்ள இருக்கவில்லும் தேவனுடைய ரட்சிப்பு என்கிற வேலிக்குள்ள இருக்கும் வரையிலும் பிசாசு நினைத்தா கூட அவனை என்ன பண்ண முடியாது? சொடவே முடியாது. நீ நினைத்தால் உள்ளே இருக்கலாம், நீ நினைத்தால் வெளியே வரலாம். அதனால்தான் ஆதாமுக்கு ஏவாளுக்கு சொன்னாரு, நீ நினைத்தால் நன்மையை புசிக்கலாம், நீ நினைச்சா தீமையையும் புசிக்கலாம்.